அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியில் இருக்கோம். கன்னியாகுமரியில் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு வந்தோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கன்னியாகுமரியை என்ஜாய் பண்ணுங்கள். நான் எல்லா இடங்களையும் நாங்கள் காட்டுறோம், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. இதுதான் கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை, 133 அடி உயரம். அது பக்கத்தில் விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. இந்த இப்படி லைட் மினுங்குது பார்த்தீங்களா, இது வந்து கண்ணாடி பாலம். விவேகானந்தர் பாறையிலேருந்து நம்ம வந்து இந்த திருவள்ளுவர் சிலைக்கு நம்ம வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம், பாருங்கள், செம்ம கூட்டம், பயங்கரமாக நல்லா அடிக்குது இன்னைக்கு. அங்கே பாருங்கள், இந்த லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, போட்டு வந்துட்டு இருக்குது. இனிமே இதுக்கு மேலே போட்டு அங்கே போகாது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் லைவாக போட்டேன். ஆனால் எனக்கு அது வந்து என்ன இல்லை, டவர் இல்லை, அதனால் அது கட் ஆகிட்டு இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதாங்க கன்னியாகுமரி. இதில் வந்து போட்டில் தான் போகணும். பக்கத்தில் தான் இருக்குது, எட்டி நடந்து போயிடலாம் போல் இருக்கும். ஆனால் அப்படி சுற்றி போவாங்க. அந்த போட் என்ன இருக்குது பாருங்கள், இந்த போட்டில் தான் நம்ம போகணும். காஷ்மீர் டு கன்னியாகுமரி. காஷ்மீருக்கும் போயிட்டு வந்தாச்சு, தெற்கே கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. இது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இது இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாம் காரில். செம்ம கூட்டம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மக்கள் வெள்ளம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம். ஒரு கோயில் இருக்குது. வீடியோ எடுக்கிறதுனால எல்லாரையும் காணலை, எல்லாரும் போயிட்டாங்க. சூப்பராக இருக்குது. இது உட்காந்து ஒருத்தங்க பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க. நிறைய கடைகள். இந்த ஈவினிங் டைம் வந்தால் தாங்க நல்லா இருக்குது, காற்றடிச்சிட்டு. மற்ற நேரம் வந்தால் இங்கே தான் சூரியன் மறையும். ஆனால் இன்றைக்கி வந்து சூரியனை காணலை. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால பார்க்க முடியலை. பார்ப்பாங்க. இது ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் நம்ம உட்காந்து என்ன செய்யலாம், கடற்கரையை ரசித்து கொண்டு இருக்கலாம். வாங்க, நாமளும் ரசிக்கலாம் வாங்க. பாருங்க, எல்லாருமே கடலில் இறங்கி கால் நினைக்கிறாங்க. நாங்கள் கடலில் இறங்கல, பயங்கரமாக அலை அடிக்குது இன்னைக்கு. எப்படி இருக்குது பாருங்க. அந்த இடம்லாம் இப்போ வந்து ரொம்ப கடல் உள் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாறைகள்லாம் வந்து தெரியாது, இப்போ நல்லா தெரியுது. இதாங்க, இங்கே தான் மறையும் சூரியன், அது தெரியலை. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்குது. மற்றபடி கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்ததுனால தெரியவே இல்லை. ஓகே, பாருங்கள் எவ்வளோ நல்லா அடிக்குது. பிள்ளைங்க குளிக்கிறாங்க, பயங்கரமாக இருக்கால.
சூப்பராக இருக்குங்க. இது என்னோட பேத்தி, என்னோட மகா, எங்கள் வீட்டுக்காரங்க. ஹாய் ஜெசிகா. பேத்தி நடந்து வாரா. அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமா? இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க, எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. இது ஒரு மண்டபம். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா எப்படி அடிக்குது. இதில் வந்து இப்படி கூட இறங்கலாம், பகல் நேரத்தில் இறங்கலாம். இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க, குளிப்பாங்க. குளிக்க முடியாது, அந்த இடத்துல மட்டும்தான் குளிக்க முடியும். அப்படியே பாருங்க, காந்தி மண்டபம். சாரி, அங்கே தான் காந்தி மண்டபம் இருக்குது, காமராஜர் மண்டபம் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் சிலை எப்படி தெரியுது பாருங்க. லைட்டு வேற போட்டிருக்காங்க, கலர் கலர் வண்ண வண்ண விளக்குகள் அங்கே என்ன செய்யுது, கண்ணாடி பழத்தில் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. கடல் அலைகள் ஓய்வதில்லை. பிரம்மாண்டமாக இருக்குது, கண்டு கழியுங்கள். இதாங்க கன்னியாகுமரி, நேரில் வந்த மாதிரி இருக்கா? முக்கடலின் சங்கமம். இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கா, அந்த பக்கம் ஒன்று. முக்கடலின் சங்கமங்க இது.